ட்ரெயில் ஆக்சிடென்ட், பஸ் ஆக்சிடென்ட், ரோடு ஆக்சிடென்ட் எல்லாமே சாத்தான். ஸோ என் மனைவியை ராமச்சந்திரா மெடிக்கல் நிர்வாகம் கொலை செய்து விட்டது. அவளுக்கு விரோதமாகவே அவன் செயல்பட்டான், சாத்தான் செயல்பட்டான். ஆவி என்னிடம் வந்து விட்டதுதான் மிக முக்கியமானது, எல்லாத்தையும் புரியாது. ஆவி என்னிடம் வந்து விட்டது, பரமண்டலம் போயிடுச்சு, பிதாவிட போயிடுச்சு. ஆத்மா உன்னோடு உலாவுகிறது, உன்னோடு கூடவே இருக்கிறது. ஆத்மாங்க சுத்திட்டே இருக்கு. போய் சொல்லுவாங்கல்ல, ஆவி மேல போய் ஆத்மா அப்படியே உலாவிட்டு சொல்லுவாங்கல்ல. ஆவி என்னிடம் வந்து விட்டது, ஆத்மா உன்னோடு கூடவே இருக்கிறது. உன் குமாரனோடு கூட 2 மகள்களும் மகனோடு கூடவே இருக்கிறது. மரணம் அவள் கொடுக்கப்பட்டு விட்டது, மரணம் அவள் கொடுக்கப்பட்டு விட்டது. முடிச்சிட்டார் கடவுள். என் மனைவியின் மரணத்தை முடித்து விட்டார், ஆவியை மேலே எடுத்து விட்டார். எதற்காக? நான் துறவியா இருந்து பணி செய்ய வேண்டும். அதை சொல்லார், இந்த மாமனிதன் துறவியாக இருந்தால் பணி செய்யணும், கடவுளின் பணி செய்யணும். இதை குறித்து நாஸ்டாமஸ் என்னும் பிரெஞ்சு தீர்க்கதரிசி 1553 எழுதி வச்சிருக்காரு. தெரிந்து கொள்ளுங்கள். என் தேவனாய கர்த்தர் கடவுள்